அழகுடனே பிறந்த தெய்வம் அழகு சிவக்குழந்தை கதை சிவக்குழந்தை கதைகள் சிவமுருக அழகுரே சிவக்குழந்தை கதைகள் புரிவாய் கணபதியே அல்லாது வெள்ளி கைலாயோ ஆதி வெள்ளி கையிலே யாரெல்லாம் கொடுவிருக்கார் ஆதி வெள்ளி கையிலே யாரெல்லாம் கொடுவிருக்கார் பகவானும் பார்வதியும் மச்சமாரும் ஜீவியார் பகவானும் பார்வதியும் மச்சமாரோடு ஜீவியார் பிரம்மனல்ல லோகத்திலே பிரம்மனோடு கலைமகனா முப்போடி தேவர்களா 1000 ரிஷிமார்கள் ரங்கம் ஆதி பொன்னால் முடிகுலங்கும் பெரியது ஒரு கையிலேங்க வருவதற்கு ஆண்டனுடைய அருளாலே சரி அம்மையப்பனுடைய கிருபையாலும் கைலாயத்தை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் சிவனும் சக்தியுமா திருப்பார் கடலிலே எம்பெருமான் நமோ நாராயணமோ சரி பிரம்மலோகத்திலே சத்தியலோகம் என்னும் பிரம்மலோகத்தில் அழகாக பிரம்மன் சரி நான்முகன் பிரம்மன் ஆயக்கலை வாணி 33 கோடி தேவகணங்கள் சரி 48,000 ரிஷிமார் வானரப்படைகள் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் வாழும் அமராவதி பட்டணம் அல்லவா அந்த அமரலோகத்தில் யார் குழு இருக்கிறார் யாரையா குழு இருக்கிறார் வாழும் தேவாதி தேவருக்கும் தலைவனாக விளங்குகின்ற அமரலோக தலைவனாக அமரலோக தலைவனாக அமரலோக அமரலோக தலைவனாக அழகு இந்திரனோடு இந்திராணி ஆண்டவன் கிருபையாலே சூரியனார் சந்திரனா சந்திரனா அமரலோக தலைவனாக சூரியனோ சந்திரனோ அமரலோக தலைவனாக வாழும் அமராவதி பட்டணம் சரி தேவகுல தலைவனாக இருக்கிறார் இருந்து வருகிறார் அந்த இந்திர சபையிலே இந்திராணியோடு கூட இருக்கின்ற நேரம் ஆண்டவன் சிவபெருமான் சங்கரன் சதாசிவன் விமுலன் விருதரன் தர்பாவரன் ஆமா சந்திரசேகரன் காலகாலாக விளங்குகின்ற மானும் மலூர் ருத்ராஜ மாலை யானை போல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு அமர்ந்திருக்கிறானே சாச்சாதி சிவபெருமான் அந்த அரணார் சிவனாருக்கு நல்ல அதிகார நடத்த வேண்டும் சிவனாருக்கு கைலாயத்தில் சிவபூஜை நடத்தவே கைலாயத்தில் பூஜை நடத்த வேணும் சிவனாருக்கும் அரண் பூஜை நடத்த வேண்டும் அறிந்தாரை உமைய ஆண்டவன் கிருபையாலே தேவருடைய தலைவனாக இந்திரனார் சபையிலே சபையிலே தேவர்கள் முறையும்
கருண சபைதனிலே உரைக்குகின்ற வேலையிலே கைலைவான் சிவனாருக்கு சிவனாருக்கு அதி பூசையில் நடக்கவே சிவனாருக்கு நடத்தணுமே தேவாதி தேவ சபையிலே அழகாக உரைக்கிறார். தேவர்கள் எல்லாம் உரையப்படுகின்ற நேரம் அதிலே அந்த மாயவன் அருளாலே அமரலோக தலைவன் உரைக்கிறான். அப்பா தேவர்களே, என்னையா ஆண்டவன் பூஜை என்பது சாதாரணப்பட்டது விஷயம் அல்ல. அல்ல அல்லும் பகலும் அனுதினமும் இறைவனுக்கு என்னாலும் நம்ம துதித்துக் கொண்டே இருக்க வேண்டுமே. இறைவன் பூசை பூசரி என்னைக்காவது ஒரு நாள் சாமி கும்பிட்டா பக்தி கிடைக்குமா? கிடைக்காது. தூங்கும் போதும் நம்முடைய குலதெய்வத்தை நினைக்கணும். கண்டிப்பா நினைக்க வேண்டும். விழித்த உடனே நம்ம குலதெய்வத்தை நினைக்கணும். ஆமா, அந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்கும். இருக்கும். அந்த இறைவனை நாம தொண்டு செய்யணும்னா சும்மா முடியுமா? பாக்கியம் இருக்கணும். கண்டிப்பா இருக்க வேண்டுமே. எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணி இருப்போம். ஆமா இல்லையா? கோபுரத்துல இருப்பார் சாமி. கோவிலுடைய பிரச்சனை கோட்டு நாட்டுன்னு கிடந்து அலைவாங்க. அலைந்து கொண்டே இருக்கிறான். ஆலமரத்துல இருப்பாரு சாமி. அசையாம இருந்து கொடைய வாங்கிக்கிட்டே இருக்கும். வாங்கி கொண்டு இருப்பார். தெய்வம் எங்க இருக்கும்? சரி, அன்பு இருக்கிற இடத்துல இருக்கும். அன்பு எங்கே நீடிக்கின்றதோ அங்கே தெய்வம் கட்டாயமா நிலைத்து நிற்கும். இந்த ஆண்டவன் சிவனாருக்கு சிவபூஜை நடத்த வேண்டும். அதிகால நேரம் அரண் பூஜை நடத்த வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? சிவனாருக்கு சிவன் பூஜை நடத்த வேண்டும் என்றா சும்மா முடியுமா? முடியாதல்லவா? ஆதித்தன் விளைப்பதற்கு முன்பதாகவே அரண உதயமாவதற்கு முன்பதாக அரணார் சிவனாருக்கு சிவதனை மலர்களாலே அலங்கரித்து அரணாருக்கு அரண் பூஜை செய்ய வேண்டும். அரண் பூஜை நடத்த வேண்டும். அதிகார வேளையிலே அரண் பூஜை நடத்துவதற்கு அமரலோக தலைவன் தானே ஆண்டவனார் அருளாலே ஆண்டவன் அருளாலே என்ன காரணங்கள் நடந்திடும் ஆண்டவன் அருளாலே என்ன காரணங்கள் நடந்திடுமா? அரண் பூஜை அதிகால நேரம் நடத்த வேண்டும் அல்லவா? வேண்டுமே. அந்த சிவனாருக்கு சிவபூஜை நடத்த வேண்டுமானால் இந்த ஆண்டவனுடைய அருளால் சரி சங்கரன் சதாசிவன் நிபுணனாக விளங்குகிறார் அல்லவா? நஞ்சுண்ட பகவான் சரி திருநீலகண்டன் அந்த திருநீலகண்டனுக்கு அழகாக திரு கைலைஞர் பருவதத்திலே அதிகால நேரம் அரண உதயத்திற்கு முன்பதாகவும் அரண் பூஜை நடத்த வேண்டுமே பார்க்கிறார்கள். சரி, இந்த ஆண்டவனுடைய கிருபையால் ஐயிரண்டும் திங்களாக இந்த ஆண்டவனுக்கு பூஜை பண்ணோம்னா சரியான ஆளு வேண்டுமே. ஒரு கோவில் இருந்தா சரி, கோவிலுக்கு அழகாக பூஜை பண்ணும் பூசாரி அவர்கள் வேண்டும் அல்லவா? பூசாரியார் இருந்தாதான் இந்த காரியம் கரெக்டா நடக்கும். கண்டிப்பா நேரத்துக்கு நேரம் கரெக்டா நடக்கும். ஆமா, நம்முடைய வேலையை பார்த்து அவங்கவுங்க வேலையை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். இருக்கும்ல, போய்கிட்டே இருப்போம். பூஜாரிக்கு பூஜை பண்ணதான வேலை, நமக்கு மகிழடிக்கிறது தான் வேலை. கண்டிப்பா அந்த இறைவனுடைய அருளாலே இறைவனுக்கு பூஜை செய்வதற்கு சரியான ஆள் பார்க்க வேண்டும். தினந்தோறும் சரி அணுதோறும் அணுவிலகிடாமல் அரண் உதயத்திலே பூஜை நடத்த வேண்டுமே பார்க்கிறார்கள். யாரை பார்க்கலாம் என்று அவருடைய ரிஷிமார்கள் எல்லாம் கண்டு பார்க்கிறார்கள். சரி, ஒவ்வொரு முனிவர்களையும் அழைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தோடு இருக்கிறார். ஆமா, ஒருத்தருக்கு கோபம்,
ஒருத்தருக்கு குணம், சரி, ஒருத்தருக்கு அகங்காரம். நான் முனி என்று ஒரு அகங்காரம், பிடிவாதமா. ஆமா. அதனால் இதற்கு ஏற்றாளியர் என்று சொன்னால் பிரம்மரிஷியை அழைக்கிறார். பிரம்மரிஷி வாரும் பிள்ளை பிரம்மரிஷி, வாரும் பிள்ளை பிரம்மரிஷி, வாரும் பிள்ளை பிரம்மரிஷி, பிரம்மரிஷி. வார்த்தை ஒன்று சொல்லை கேளா, வார்த்தை ஒன்று சொல்லை கேளா, வார்த்தை ஒன்று சொல்லை கேளா, சொல்லை கேளா. வாரும் பிள்ளை பிரம்மரிஷி, வாரும் பிள்ளை பிரம்மரிஷி, வாரும் பிள்ளை பிரம்மரிஷி, பிரம்மரிஷி. வார்த்தை ஒன்று சொல்லை கேளா, வார்த்தை ஒன்று சொல்லை கேளா, வார்த்தை ஒன்று சொல்லை கேளா, சொல்லை கேளா. அழகு இந்திரனார் அழைத்த நேரம், இந்திரனார் அழைத்த நேரம், ஓடி ஓடி வாரா, ஓடி வாரா. அழகுடைய பிரம்மரிஷி, அழகுடைய பிரம்மரிஷி, அழகுடைய பிரம்மரிஷி, பிரம்மரிஷி. ஓடோடி ஓடி வாரா, ஓடோடி ஓடி வாரா, ஓடோடி ஓடி வாரா, ஓடி வாரா. அழகுடனே பிரம்மரிஷி, அழகுடனே பிரம்மரிஷி, அழகுடனே பிரம்மரிஷி, பிரம்மரிஷி. ஆண்டவன் சிவனாருக்கு அரண்பூசை நடத்தணும் வேண்டும் அல்லவா பிரம்மரிஷி ஐயா? இந்த தொண்டு உங்களுடைய தொண்டாக இருக்க வேண்டும். சம்மதம் இருக்கா? பேசுவது அமராவதி பட்டணம், பட்டணம் தேவ சபையில நடக்கு. ஆமா, தேவ சபையில வாக்கு கொடுத்தா வாக்கு மீறக்கூடாது, கூடாது. இப்பதான் கொடுக்கிறா தேவ சபையிலே பிரம்மரிஷி. என்ன கொடுக்கிறா? ஆண்டவனுக்கு கைங்கரியம் செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியம். சரி, என்ன புண்ணியம் நான் செய்தேனோ நான் இறைவனுக்கு அதிகாலை முதல் பூசை கொடுப்பதற்கு எனக்கு பாக்கியம் இருக்கு. பாத்தீங்களா? இருக்குல்ல. நான் என்ன புண்ணியம் பண்ணணும்னு எனக்கே தெரியவில்லை, தெரியவில்லையே என்று பிரம்மரிஷி ஆட்டம் ஒன்று சம்மதிக்கின்றார். அதிகால நேரம், நேரம் அதில் அரண்பூசை நடத்த வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? அங்கே நந்தவனத்திலே அழகாக சுவதலையும் மலர்கள் எடுக்க வேண்டும் அல்லவா? பிரம்மரிஷி மனசுல எண்ணம் கொண்டா அவருடைய பர்ணகசாலையிலே அழகாக விடிய கால வேலை 3 மணி அளவிலே குளித்து நீராடி அழகாக மறுதுணி அடைந்து அங்கே பொற்கூடை கையில் எடுக்கின்றான். தங்க துரட்டி எடுத்துக்கொண்டு தனி மலரை பறிக்க வேண்டும் அல்லவா? வேண்டுமே. இந்த பிரம்மரிஷி பிரம்மரிஷி மலரடிக்க தங்கநல துரட்டி கொண்டு தங்கநல துரட்டி கொண்டு தனி மலரை பறிக்க தங்கநல துரட்டி கொண்டு தங்க துரட்டி கொண்டு தனி மலர பறிக்க வாரா. அது பொண்ணு நல்ல துரட்டி கொண்டு மலரை எடுக்க வாரா. இந்தனுடைய தோட்டத்திலே நந்தவனோ வாரா. சிவரளி மலரை சாடானே, சிவரளி மலரை சாடான் பராமல் சிவரளி மலரை தானே, சிவரளி மலரை தானே கைப்படாமல் எடுத்து வாரா.
அழகாக தங்க துரட்டி கொண்டு தனிமலரை எடுத்து வாரா பொண்ணு துரட்டி கொண்டு சரி பொன் மலரை அப்படி அழகாக பொற்கூடையில எடுத்து சுமந்து வருகிறாரு. அந்த கைலாய மாமலையிலே ஆண்டவன் சிவபெருமான் எப்படி இருக்கிறார்? எப்படியா? கங்காதரன் சரி கரைக்கண்டன் கண்ணன் காலகண்டன் ஆமா நீலகண்டன் சரி அப்பேற்பட்ட இறைவன் மனதிலே நினைக்கிறான் என்ன இந்த பிரம்மரிஷி அழகாக அதிகால நேரம் பூஜை பண்ண வருகிறார் அல்லவா இல்லையா? ஆமா இந்த பூஜையானது நமக்கு நடத்த வேண்டும். இந்த பிரம்மரிஷிக்கு ஆண்டவன் அதிகார நேரத்திலே நேரமதில் அவர் கண் விழித்து பார்க்கிறார். அப்படி கண் விழித்து பார்க்கிற நேரம் இறைவனுடைய கிருபையாலும் ஆண்டவன் சிவனுக்கு அழகாக அபிஷேகங்கள் நடத்து 21 அபிஷேகம் நடக்கு. அப்படி ஒவ்வொரு அபிஷேகமாக செய்து வருகிறார் அல்லவா இல்லையா? இப்படி அபிஷேகங்கள் எல்லாம் முடித்து அழகாக பொட்டிட்டு விபூதி பட்டை அணிந்து ஐயனுக்கு கழுத்திலே ருத்ராஜ மாலை அணிந்து கொண்டு சிவபுராணங்கள் முழங்கிட சரி சிவ மலர்கள் தூவிட அங்கே அதிகார வேலையே நடத்துவாரா மலரை வைத்து சிவபூஜையை நடத்துவாரா ஆண்டவன் சிவராக சிவபூஜையை நடத்துவாரா சிவபூஜையை நடத்துவார் ஆண்டவன் சிவனாருக்கு அந்த அதிகார வேலையிலே பூஜை நடத்த வேலையில் சிவனாருக்கு ஆண்டவன் கிருபையால் அரண உதய வேலையில் அறம் பூசை செய்வார் சிவனாருக்கு சிவபூசை செய்யது அதிகார நல்ல வேலை அதிகார வேலை பூசையை நடத்துவார் அதிகார வேலையே அதிகார வேலை பூசையை நடத்துவாரா ஆண்டவனுக்கு வெகு நாள் வெகு வருடமாக சிவரடி மலர்களாலே சிவனாரை அலங்கரித்து சிவபூசையை நடத்தி வருகிறார். அப்படி வெகு நாள் வெகு வருடம் நடத்தி வருகிற நேரம் அவருக்கு ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை? இத்தொண்டு நம்மளோடு முடியக்கூடாது என்று இறை தொண்டு என்பது அப்பதான் நினைக்கிறார். என்ன இந்த ஆண்டவனுக்கு நமக்கு முன்னால் பூஜை செய்வதற்கு ஒரு நாள் வேண்டும் அல்லவா என்று அவன் கண்கள் எல்லாம் கலங்குகிறது. சரி ஆண்டவன் சிவனார் முன்பதாக பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனுக்கு அழகாக பூஜை நடக்கின்றது. அப்படி பூஜை நடக்குகிற நேரம் பிரம்ம ரிஷி அவர் முத்து போல கண்ணீரை பகலும் கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவே அரணாரே சிவராரே அரணாரே சிவராரே ஆதி பொருளை சொல்லைக்கு அரணாரே சிவனாரே அரணாரே சிவனாரே பொருளை சொல்லைக்கேலா
கண்டு கண்கலங்கி நிற்கிறார். நினைக்கின்றார். ஐயாட்ட சொல்ல வேண்டாம். வேண்டாம். மனதுல நினைச்சு இறைவனை நாடி ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். வடிக்க வேண்டும். கண்ணீர்ல 2 விதம். என்னையா? ஒரு கண்ணீர் துன்பத்துக்கு வரும். சரி. ஒரு கண்ணீர் ஆனந்தத்துக்கு வரும் அல்லவா? ஒரு கண்ணீர் இனிப்பா இருக்கும், ஒரு கண்ணீர் உப்பா இருக்கும். இருக்கும். சரி. இன்பத்துல கிடைக்கு பாருங்க. ஆமா. ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் வரும்போது எடுத்து நாக்குல வச்சு பாருங்க, இனிப்பு கிடைக்கும். அதே நாம துன்பப்படுகிற நேரம் வருகின்ற கண்ணீர் எடுத்து கண்ணுல வச்சு பாருங்க. வைத்து பாருங்கள். அந்த நீர் எடுத்து நாவல வச்சா தெரியும் உப்பு கத்திக்கணும். அப்பதான் தெரியும் எவ்வளவு துன்பம் நம்மள இருக்குன்னு. சரி. இந்த இறைவனுடைய அருளாலே ஆண்டவனுக்கு சிவபூசை செய்யும் போதே கண்கள் எல்லாம் கலங்குது. கலங்குகின்றது. ஐயா சிவனாரே, இந்த அதிகால வேளையில் சிவபூசை நடத்த வேண்டும். சிவனாருக்கு சிவன் பூஜை நடத்த வேண்டும் அல்லவா என்று மனங்கலங்கி இருக்கின்றான். அப்பொழுதுதான் உங்கள் ஐயா பிரம்மரிஷி என் முன்னால் கண் கலங்க வேண்டாம், என்ன வேணும் கேளுங்க. கேளுங்க தருகிறேன். ஒரு வருடம் 48 மண்டலமாக இந்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கின்றது. ஒரு நாளும் நன்கு தடை இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கின்றது. நீ கேட்கிறாயே. ஆமா. அந்த பாலகனால் உனக்கு சற்று பெருமை இருக்க கஷ்டம்தான். கஷ்டம்தான். பரவாயில்லையா? பரவாயில்ல சுவாமி. குழந்தை தன்னால் போதும் என்றார் இறைவனிடத்தில். சரி. பார் உலகம் எல்லாம் பேரும் புகழ் எடுக்குகின்ற தெய்வமாக அவதரிப்பான். காலையில விடுவானா? விடமாட்டாரல்ல. அதிகால நேரம் அரண உதய காலத்திலே அந்த ஆதித்தன் ஒழிப்பதற்கு முன்பதாக ஆட்டான் நீராடி. சரி. ஆற்றிலே நீராடி சேர்த்து மணல் எடுத்து சிவலிங்கமாக பிடித்து ஆண்டவனை நினைக்கணும்னா சும்மா முடியுமா? முடியாதுல்ல. ஐம்புலங்களை அடைக்க வேண்டும். ஐம்புலத்தை அடைக்கிறான். அவன் அடக்குங்கன்றா. இந்த ஐம்புலங்களை அடைத்து உள்ளத்தை கூர்மைப்படுத்தினா இறைவனை நாடலாம் என்று மனம் நினைக்கிறான். சரி. மனம் நினைக்கின்றது. உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆமா. உடல் ஒத்துழைச்சா மனசு கேட்க மாட்டேங்குது. அப்பதான் நினைக்கிறார் இந்த பிரம்மரிஷி, ஒரு குழந்தை நமக்கு வேண்டும். இந்த ஆண்டவன் கைங்கரி செய்வதற்கு ஒரு குழந்தை வர வேண்டும் அல்லவா? வேண்டுமே. என்று அதிகால அறம்பூசை நடத்த வேண்டும் என்று 3 களையும் வந்து 3 நல்ல களைய வைத்து பூசையத்தான் நடத்த போறார். 3 நல்ல களைய வைத்து 3 களைய வைத்தார். பூசையத்தை நடத்த போறார். இந்த அதிகார அதிலேயே சேர்த்து நல்ல மணலெடுத்து சிவலிங்கமாக தான் பிடித்து சிங்கத்தை முன்பதாக லிங்கத்திற்கு முன்பதாக 3 களையவை வைத்து முதலாவது களையத்தை அரசை தானவை வைத்து 2வது களையத்தை ஆயிரை கொண்டு வைத்து 3வது களையத்தை கலசத்தில் ஆயிரை சாணை வைத்தார். கலசத்தில் அரசியலை தானே வைத்தார். ஆண்டவனுக்கு முன்பதாக ஒரு கும்பத்திலே அழகாக அரசியலையும் மற்றொரு கும்பத்திலே மாயிலையும் 3வது கும்ப கலையத்திலே அழகாக சுபதரியும் மலர் எடுத்து இந்த ஆண்டவனே உண்டு என்று அழகாக மந்திரத்தை உச்சரிக்கின்றான். அப்படி உச்சரிக்கின்ற நேரம் அதில் நல்ல வாய்த்த வெள்ளி கிழமையில
இளமையிலே இருந்து பிறகு வாய்த்தவள்ளி இளமையிலே முதலாவது கலையத்திலே இலையில் பிறந்ததாலே அரசமகன் அரச இலையில் பிறந்ததாலே பிறந்ததாலே அரசமகன் அரசியல் பிறந்ததாலே அவர் இரண்டாவது கலசத்திலே ஆயிரையில் பிறந்ததாலே அழகு கும்ப மாமுடியா பிறந்ததாலே அவர் பிறந்ததாலே மாமுடியோ அவர் மூன்றாவது கலசத்திலே கலசத்திலே இளையதிலே பிறந்த தெய்வம் வளரதிலே பிறந்ததாலே பொழுது பிறந்தே பிறந்ததாலே பிறந்ததாலே கிருபையாலே அவதரித்தார் சிவகூரனே அருளாளோடு கிருபையாலே அவதரித்தார் சிவகூரனே சிவரே மலரதிலே கொடுத்து பொன்பட்டு திராவிடம்மா பட்டாடை உடுத்துவாரா பொன்பட்டு உடுத்துவாரா மூன்று குழந்தைக்கு முதலாவது குழந்தைக்கு அரசியல் அவதரித்தார் தவசி தம்பிரானோ வரவே வேஷம் இலையில் பிறந்ததாலே அழகு கொம்ப மாமொழியா பிறந்ததாலே பிறந்ததாலே என்று பேரா மூன்றாவது கலசத்திலே அரசையிலே அழகுடனே பிறந்தார் அல்லவா? ஆமா. எப்படி குழந்தை? சிவக்குழந்தை என்ற திருநாமத்தோடு பிறந்து வருகிறார் அல்லவா? ஆண்டவனுடைய அருளாலை தாய் தொழில் செய்தால் தலையிடவும் பஞ்சம் இல்லை. பஞ்சம் அல்லவா? பஞ்சம் கிடையாது. சரி, கிடையாது. தாய் தொழில் செய்ததுனாலதான் உங்களுக்கு என்னைக்காவது பஞ்சம் வந்திருக்கு? ஒரு பஞ்சம் இல்ல.
இங்க வேலை இல்லைன்னா அங்க வேலை இல்லைன்னா இங்க. குலத்தொழில் ஒரு இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா தெரியலாட்டா ஒண்ணும் செய்ய முடியாது. குலம் காக்கணும். முன்னாடி எல்லாம் குலத்தொழில் செஞ்சாதான் பொண்ணு கொடுப்பாங்க. இப்ப குலத்தொழில் செஞ்சா பொண்ணு கிடையாது. குலத்தொழில் செய்தா பொண்ணு கிடையாது. டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் பொண்ணு. இப்போ அதை விடையும் வேற போயிட்டு ஐடி கம்பெனில இருந்தாதான் பொண்ணு. டிபார்ட்மெண்ட் இருந்தாதான் பொண்ணு. வீடு இருக்கா, வாசல் இருக்கா, தோட்டம் இருக்கா, துறவியம் இருக்கா, ஒண்ணும் இல்ல. கிடக்கு அங்க வயசு சேர்ந்து வச்சு பொங்க வச்சுட்டு முடிச்சாச்சு. குலவு போடலாமா? போட்டாச்சு. தொண்டை கட்டி இருக்கு, போட்டுரு. சிவக்குழுந்துக்கு ஒரு குலவு போட்டு. ஐயா உண்மையிலையும் இருக்காரு. கரெக்டா அவர் பிறக்கிற நேரத்துல பொங்கி வந்துச்சு. அந்த இறைவனுடைய அருளாலை என்றும் பால் போல் வழங்க வேண்டும். வேண்டும் அல்லவா? அந்த இறைவன் அந்த சிவக்குழந்தை சின்னஞ்சிறு பாலகனாக பட்டாடை துணிகளிலிருந்து பகவானை சேவிக்க வருகிறார். சிவக்குழந்தை பாலகன் எங்கே வருகிறான்? பகவானை சேவிக்க. அவன் பகவானை பார்ப்பதற்கு பர்வதசாலை தான் கடந்து சத்தத்திலே சிவக்குழந்தை ஆண்டவனை பார்ப்பதற்கு சிவக்குழந்தை ஆண்டவனை பார்ப்பதற்கு சிவக்குழந்தை எகிவாரா. அவன் அடிபணிதான் நமஸ்கரித்தாங்கள் வளரு செய்து கும்பிட்டார் நமஸ்கரி குணமுடனே கண்டது இட்டா ஆசாரம் வளர்வை செய்து ஆண்டவா சிவனே சிவனே சிவநாமத்தை சொல்கிறார். பார்வதி பக்கத்துல இருக்கிற அப்பா பாலகனே, ஐயா இந்த ஆண்டவனுக்கு தொண்டு செய்வதற்காக நீ பிறந்த பாலகன் அல்லவா? உன் கடமை எப்படி இருக்கணும்? எப்படியா? கண்ணியத்தோடு இருக்கணும். இருக்க வேண்டும். கட்டுப்பாடா இருக்கணும். ஆமா. கண்ணியம்னா என்னது? என்னையா? சொன்ன சொல் மாறக்கூடாது. கூடாது. இந்த இறைவனுடைய இடத்திலே அதிகால நேரம் அதில் அரண் பூஜை நடத்த வேண்டுமே. சிவனாருக்கு உன் பூஜை முதல் பூஜை. சரி, அது எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படியா? ஒருவானை பொங்கலிட்டு பொங்கல் செய்து சுவாமி அழகாக நன்று அலங்கரித்து பாலால் அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகங்கள் எல்லாம் முடித்து கொண்டு ஆண்டவனுக்கு சிவஜனை மலர்களாலே அலங்கரிக்க வேண்டும். ஆட்டும் அம்மையே, ஆமா, இந்த ஆண்டவனுடைய கிருபையினாலே இந்த அரணாருக்கு நான் சிவபூஜை நடத்துகின்றேன். சிவனாருக்கு சிவபூஜை நடத்துகிறேன் என்று சொல்லி சுவாமி ஓட்டமோ நடையும் கைலாயம் தான் கடந்து ஒரு முகமா கைலாயம் மலையான மலைகளும் கடந்து நந்தவனம் ஏகி வாரா. இந்திரனுட நந்தவனத்தில் நந்தவன தோட்டத்திற்கு இருக்கும் அதனுடைய கிருபையாலே ஆலையே செவரடி மலரடை எடுத்து மலரடை எடுக்க செவரடி மலரடு சிவகுழந்தை எய்வாரா.
தங்க துருட்டி கொண்டு துருட்டி கொண்டு தனிமலரை வரிதிடுவாள். அங்க நல்லா துருட்டி கொண்டு தனிமலரை வரிதிடுவாள். ஒன்று நல்ல துரட்டி கொண்டு புட்பாக விளக்குவாரா. ஒன்றும் நல்ல துரட்டி கொண்டு மலரை எடுக்கவும் நல்ல பூவரை எடுத்து கைப்படாமல் வாழை கேட்டோ உறவுகமா சாண்டமலை மலை மலையாள மலைகள் சாண்டமலை சரிந்தமலை உறவுகமா சிற்றுநல்ல பறக்குமலை சிற்றுநல்ல பறக்குமலை சுடிகாற்று வீசுமலை சுடிகாற்று விழுமலை மலையான மலைகட கலந்து அதனுடைய அருளாலை சிவனார் பெருமையாலோ சிவனாலும் மலையை நாடி சிவக்குழந்தை வாரா குழந்தை வாரா சிவனை நாடியல்லோ நாடியோ சிவகுழந்தை வாரா ஆண்டவன் சிவபெருமானை ஒன்று பார்க்கிறான். ஆண்டவன் கண்கள் ரெண்டும் மூடிக்கொண்டு சரி கரங்களை ஏந்திக்கொண்டு புலித்தோல் ஆசனத்தோடு அழகாக எமோ பர்வத ராஜகுமரனாக அமர்ந்திருக்கிறாரே. அப்பேற்பட்ட ஆண்டவனுக்கு சாத்திய மாலையை கலந்தார். அந்த சாத்திய மாலையை கலற்றி முதல் நாள் சாத்திருப்பாங்களே அந்த மாலையை கலத்திட்டு படிகளையணும். ஆண்டவன் முன்பதாக படிகளைந்தார். பகவானை அழகாக எண்ணெய் வைத்து இறைவனுக்கு உச்சி முதல் பாதம் வரைக்கும் அழகாக நேவி விடுகிறான். ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளை எப்படி கடமை செய்யுமோ சரி அதுபோல செய்கிறான். ஆமா ஆண்டவன் கருவையினாலே ஆண்டவன் சிவனாருக்கு சிவபூஜை நடத்த வேண்டும். ஆண்டவனுக்கு அபிஷேகங்கள் நடத்த வேண்டுமே. பாலால் அபிஷேகம் ஆமா பன்னீரால் அபிஷேகம் தேனால் அபிஷேகம் சென்னையிலால் அபிஷேகம் மாவினால் அபிஷேகம் மஞ்சளினால் அபிஷேகம் அரணார் சிவனாருக்கு அபிஷேகங்கள் நடத்தி வார சிவனாருக்கு அபிஷேகம் நடத்துகிறார். சிவக்கொழுந்து பாலகம் ஆண்டவனுக்கு பாலால் அபிஷேகம் மண்ணினால் அபிஷேகம் தேனால் அபிஷேகம் இளையனால் அபிஷேகம் ஆவினால் அபிஷேகம் மஞ்சளால் அபிஷேகம் திரவிய பொடியால் அபிஷேகம் சரி இப்படி களமண பொடி 21 வைத்து அழகாக அபிஷேகங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு ஆண்டவனுக்கு சிவக்குழந்து பாலகன் அருமையாக செய்கின்ற நேரம் அதிலே திருவாசகம் திரு மந்திரம் ஒலிக்கின்றது. ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இப்பொழுதும் என்னில் நீங்களான் வாழ்க கோகலியாண்ட குருமுடிதான் வாழ்க ஆகமம் நின்று அன்னிப்பாதான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவடி வாழ்க 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 சீரடியார் வாழ்
சிவனே சிவனே என்று நாமம் அதை பாண்டவனுக்கு உரைக்கின்றான் சிவக்கொழுந்து பாலகுல் தகனா தகரின ஆண்டவனுக்கு அழகாக அதிகார நேரம் அரண் பூசை செய்ய வேண்டும். வேண்டும் அல்லவா? இப்படி ஒருவானை பொங்கல் வைக்க வேண்டும். நனையாத பச்சரிசி, நாரூரியா தேங்காய் வைத்து சுவரளி மலர்களான உச்சி முதல் பாதம் வரைக்கும் அலங்காரங்கள் செய்து அந்த கைலாய மலையதே மலையதே அதிலேயே அரணானந்த சிவனாரு ஆருக்கு அதிகார வேலையே அரண்பூசை நடத்துவார் வாரோ விடிய கால வேலையே ஆண்டவன் சிவனாரே சிவபூஜை நடத்துகிறார். அந்த செவ்வரளி மலரடு எடுத்து செவ்வரளி மலரடு எடுத்து சிவனாருக்கு பூஜை செய்தார். செவ்வரளி மலரெடுத்து செவ்வரளி மலரடு சிவனாருக்கு பூஜை செய்தார். அந்த கையில நல்ல கையில சிவனாரு கரையாக பச்சரி வைத்து ஏழனுக்கு தீபமதை ஏழனுக்கு தீபமதை 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 அவர் செய்வாருக்கு செய்திடுவார் செய்திடுவார் எதற்கு தீபமதை 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 சிவனாருக்கு செய்தார். சிவனாருக்கு பூஜை செய்தார். பூஜை செய்தார். அதிகாலை வேலையிலே அரணாரோ சிவனாரோ அரணாரோ சிவனாரோ அதிகார வேலையிலே சிவபூசை செய்திடுவார். அதிகாலை வேலையிலே சிவனுக்கு பூஜை செய்துவாரா. ஆண்டவனுக்கு செய்கின்ற பூஜையானது அவரலோகம் தெரிகிறது. தெரிகின்றது. சும்மா தெரிகிறதா? எப்படியா? இந்த பக்தன் செய்யும் பூஜையானது பார் உலகம் எல்லாம் தெரிகிறது. தெரிகின்றது. சிறுபாலகன் அல்லவா, அழகாக ரசிச்சு வேலையை செய்கிறான். பூஜை எது நல்லா சிறப்பா செய்கின்றானே. நம்மளுடைய பூஜையை யாரும் குறை சொல்லிடக் கூடாது கூடாது என்று ஆண்டவனை பார்த்து பார்த்து அலங்கரிக்கின்றான். பார்த்து பார்த்து மாலை சாத்திரம். சரி, பார்த்து பார்த்து இறைவனுக்கு படையில வைத்து இறைவனுக்கு தேவ கானங்கள் முழங்க பூஜை செய்தாலே அமரலோகம் தெரிகிறது. தெரிகின்றது அல்லவா? இந்த இந்திரனுக்கு ஒரு புத்தி உண்டு. என்ன? இந்த லோகத்திலே கையிலே நாமதான் பெரியவன் என்று நமக்கு மிஞ்சி இங்க யாரும் இருக்க கூடாது. தேவருக்கு தலைவன்ல, தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன். தெய்வ மந்திரத்துக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறான் இந்திர பகவான். அப்பேற்பட்ட இந்திரன் நினைக்கிறான், இந்த பாலகன் பூஜையை முடக்க வேண்டும் அல்லவா? வேண்டுமே. அங்க நடிச்சாம வேலையே நடிச்சாம வேலையே பரணசாலையே அத்தசரி சாமம் போட சமரதி சாமமால் அவள் சுருவம் கொண்டு அவள் சுருவம் கொண்டு பிறகு கட்டி கோவா சுருவம் கொண்டா அவள் சிறகு கட்டி கோவிரா
கேட்டு கண்விழித்தான் சிவக்குழந்து முடிந்ததென்று தான் நினைத்து அவன் பதறி முளைப்பார் பொற்குடையை சுமந்து கொண்டு கண்விழியாமல் வாரே நந்தவனோ ஏகி நந்தவனோ ஏகி அழகு பிள்ளை சிவக்குழந்து பாலகன் வந்து பார்க்கிறார். அங்க எப்படி இருக்கிறது? எப்படியா பூப்பழக பெரியவில்லை, அத்தனதி சாமமாக இருக்கிறது. நடிச்சாம வேலை இருக்கு, இலகுலங்காத நேரம். சாமநதி சாமம் நடிச்சாம வேலையில் இலகுலங்கா நேரம் எல்லாம் இருக்கு. இருக்கின்றதே. அள்ளி மலர்கள் விரிக்கவில்லை, விரியவில்லை. கங்காதேவி விழிக்கவில்லை, இல்லையே. பூமாதேவி விழிக்கவில்லை. ஆமா. ஆகாயவாணி சரி பார்க்கிறான். இது என்ன மாயம், ஏது மாயம்? காரணம் அறியவில்லை. சிறு பாலகன் அல்லவா? ஆமா. இது இந்திரனுடைய சூழ்ச்சி என்று அறியவில்லை. இந்த இந்திரனுடைய சூழ்ச்சி என்று அறியாமல் விடுவதற்கு இன்னும் நாளிகள் இருக்குது என்று அந்த விடுவதற்குள்ள நாளி வரைக்கும் நாம என்ன செய்யணும்? உறங்க வேண்டியதான். இந்த இந்திரனுடைய தோட்டத்திலே சற்று நாம உறங்கலாம். தலையில் வைத்து, ஏன்னா இந்திரன் சாதாரணப்பட்டவன் அல்ல. ஆமா. அமரலோகத்து தலைவன் என்ற நான் என்ற மமதையோடு உள்ளவன் அல்லவா. அந்த அமரகுல தலைவன் சூழ்ச்சி என்று அறியாத பாடகன் இலகுலங்கள் சமயத்தில் நடுக்குறி ஐயா நடுக்குறி சமவே தோட்டத்திலே சிவனை என்று அமர்ந்திலே தோட்டத்திலே சிவனை என்ன மறுகிறான் பார்க்கிறான். இப்ப விடிஞ்சிருமா என்று இன்னும் சட்ட நேரத்துல விடிஞ்சிருமா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்படி எதிர்பார்த்து இருக்கிறான் சின்ன பிள்ளை இல்லையா? ஆமா. அவ கண்ணை எங்கி உறங்குறான். பாலகன் கண்ணை எங்கி உறங்குகிறான். அந்த வன பொற்கூடையை தலையில் வைத்து பூக்கூடையை தலையில் வைத்து கூடையை தலையில் வைத்து பாலை உறங்குவார். தலையில் வைத்து தலையில் வைத்து அவருடைய மட்டும் உறங்குவார். விழித்து விட்டார். சூரிய வெப்பம் சூரிய வெப்பம் சூரிய வெப்பம் அன்பில்தான் பாலகன்தான். என்ன மாயோ ஏது மாயம், என்ன மாயோ ஏது மாயோ. காரணங்கள் அறிய வேண்டும், காரணங்கள் அறிய வேண்டும், அறிய வேண்டும் தெரிய வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிறார்
சிவனாருடைய பூசை எதையே முடங்கிட்டு இவன் பூசை முடங்குது ஐயா இவன் பூசை முடங்குது காலை பார்வதி இவன் பூசை முடங்குது ஐயா முடங்குது ஐயா பார்வதியா சிவனாருடைய பூஜை முடங்க போகுது. சரி கண்டுட்டா அம்மா பார்வதி. பார்வதி கண்டா. சின்னஞ்சிறு பாலகன் அல்லவா? ஆமா. பாலகன் கண்ணை எங்கி உறங்கிட்டானோ? உறங்கிட்டான் போல. சரிதான். சரி. சிறு பிள்ளை அம்மா வெல்லாம வீடு வந்து சேருமா? சேராதுல்ல. பெரியவா சொல்லுவாங்க. கண்டிப்பா. அந்த சிறு பாலகனை நம்பி பேர் பெற்ற ஒரு பொறுப்பை ஒப்படைத்தோம் அல்லவா? பாலகன் கண்ணை எங்கி உறங்கிட்டான். சிவன் பூஜையை முடக்கி விட்டான். இந்த சிவன் பூஜை இந்த நாள் முடங்கினால் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகி விட்டான்ல. ஆளாகி விடுவான். ஆமா. சிறு பாலகன். சரி. இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானால் என்ன ஆகும்? என்னையா? அவனால் மீண்டு வர முடியாது. பாலகனுக்கு ஏன்னா இது இந்திரனுடைய சாபம். ஆமா. இந்த இந்திரனுடைய விமர்சனம். இதற்காக அந்த தேவா அமிர்தம் கிடைந்தார்கள் அல்லவா? ஆமா. தேவ அமிர்தம் கிடைக்கின்ற நேரம் அழகாக 6வது முறை கிடைக்கின்ற நேரம் அகலிகையால் பிறந்தாள். சரி. எப்படி? அகலிகை பெண்ணால் பிறந்தாலே. இந்த அகலிகை பெண் பிறக்குகின்ற நேரம். சரி. இந்த அகலிகை பேர் அழகோடு இருந்தால் அல்லவா? இந்த அகலிகை பெண்ணை ஒரு நாள் ஒரு பொழுது வாழ்ந்தாலும் இவளோடு வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டா இந்திரனுக்கு என்ன வருது? ஆமா. அப்படி எண்ணம் கொண்டு இருக்கிற நேரம் அங்கே போட்டியில பண்ணுவது யாரு? கௌதம ரிஷி. ரிஷியானவா? அந்த கௌதம ரிஷி வின் பண்ணினாரு. அப்போ அவர் என்ன செய்வாரு? அவருடைய மனைவி ஆக்குவார். முனிவருக்கு கிடைத்து விடுது அல்லவா? துணைவியாக கிடைத்தது. ஆனா இந்திரனுக்கு தனக்கு ஒரு எண்ணம் வருது. ஆமா. ஒரு நாள் ஒரு பொழுதாவது அடையாமல் விடக்கூடாது என்று, இந்த பெண்ணை நாமல் அடையாமல் விடக்கூடாது என்று மனதிலே எண்ணுகிறான். வஞ்சகமா வைக்கிறான். அப்பதான் அந்த இந்திரன் மனதிலே நினைத்து இந்திரன் எங்கே வருகிறான்? சரி. அந்த முனிவர் இல்லாத நேரம். சரி. அந்த முனிவன் இல்லாத நேரம் வருகிறான். எப்படி வருகிறான்? எப்படி? கௌதம ரிஷி போல வடிவம் கொண்டு அழகாக வந்து பெண்ணை கட்டி தழுவுகிறான். அப்படி கட்டி தழுவுகின்ற நேரம் அதில அந்த கௌதம ரிஷியினுடைய மேலே எல்லாம் பன்னீர் சந்தனம் இதுதான் மணக்கும். ஆனா இந்திரன் போடக்கூடிய நறுமணத்தினுடைய வாடை என்ன? நீ ஒரு சண்டை போடுத. மன்னர்களுக்கு தனி சண்டை இருக்கும். தாளம்பு மன்னர் மட்டுமே மறிக்குழுந்து சென்று போடுது இல்ல? அந்த தாளம்பு வாடை வீசுகின்றது. அருகில் வரும் பொழுது அடுத்த கணவன் என்று அறியவில்லை அல்லவா? நம் கணவனுக்கும் ஆற்றாளவனுக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்திலே தேவாதி தேவர்களே ஒருவன் தாளம்பு சென்று போடுறான்னா அது அவர் ஒருத்தன் தான். அது உண்மை. தாளம்பு சென்று போட்டது அதையும் மீறி கட்டி தழுவியா அல்லவா? ஆமா. உன் மனசு என்ன கல்லா போச்சா? அதனால் நீ கருங்கல்லாக போக கிடக்குது. சும்மா கொடுக்கல. ஏமாத்துறது இந்திரன். ஏமாத்துறது இந்திரன் தானே. சரி. உன் கணவனுக்கு மாற்றான் கணவன் என்று அறியாமல் நீ கட்டி தழுவினாலே உன் மனசு கல்லாகிறதுனால கருங்கல்லாக கொடுத்தா சாபம். இந்த இந்திரனுக்கு கிடைச்ச சாபம் எப்படி தெரியுமா? எப்படியா? ஒரே ஒரு யோனிக்கு நீ ஆசைப்பட்டாய் அல்லவா? 1000 யோனியாக போக கிடவது என்று சாபம் கொடுத்தா. சாப விமோச்சனம் பெறணும். சரி. இருந்தா என்ன ஆகும்? இந்த உடலிலே உன்னுடைய இப்பவும் பார்த்திருக்கலாம். ஒரு பக்கம் வளர்பறை, ஒரு பக்கம் தேய்பறை. ஆமா. உன் கண்களுக்கு மட்டும் யோனியாக தெரியும், மற்றொரு கண்களுக்கு அது தோரமாக தெரியும். சரி. 1000 தோரம் 1000 கண்களாக தெரியும் என்று கொடுத்தான். சாபத்தை கொடுத்தான். சாபம். அப்பேற்பட்ட சிவக்குழந்து பாலகன். சரி. இந்திரனுடைய சூழ்ச்சி என்று அறியாமல் சின்னஞ்சிறு பாலகனாக சரி ஆண்டவருடைய பூசை முடங்குகின்றது.
அந்த இறைவனுடைய பூஜை முடங்கினா யாராவது இருக்க முடியுமா? முடியாதுல்ல. கண்டால் பார்வதா தேவியானவள் முதல் நாள் உன் சாத்திய மாலை இருக்கு இல்லையா? ஆமா. சாத்திய மாலையை கலற்றி மறுபடியும் போட்டு மறுபடியும் மறுமாலையாக அணிந்து ஆண்டவன் சிவனாருக்கு சரி அந்த ஆதிவெள்ளி கையிலேயே ஆதிவெள்ளி கையிலேயே அறந்த சிவனாருக்கு ஒரு நாள் ஒரு தினமா ஒரு நாள் நல்ல தினமாக உற்றதொரு மாலையாக ஒரு நாள் நல்ல தினமாக ஒரு நாள் இல்லாத தினமாக உற்றதோர் மாலையிலே அந்த ஆண்டவளார் சிவனாருக்கு சிவபூசை நடத்துவாரோ பாட்டிய மாலையை மறுமாலையாக தான் அணிந்தோ ஏழடுக்கு தீபமாக விசைத்து பார்வதை வதியாள் தாயக்கண்ணன் தங்கையார் ஆதி பராசக்தி அம்மா தங்கையவள் தங்கை அம்மா ஆதி பராசக்தி அம்மா ஆண்டவன் சிவனாருக்கு அதிகார நேரம் அரண்மூசை நடத்துகிறார். சிவ கைலாயத்தில் சிவ பூஜையை அம்மா முடிக்கிறார் இல்லையா? அம்மா திரு பாலகன் சிவக்குழந்து நினைக்கிறான். ஆதித்தன் முளைச்சிட்டான். அரண உதயம் ஆகிவிட்டது. ஆண்டவனுக்கு செய்கின்ற பூஜையை நாமல் முடக்கி விட்டோமே பாவம் இல்லையா என்று ஓடோடி வருகிறானே சிவக்குழந்தை பாலகன். ஓட்டமும் பெருநடையாக பதறி பதறி பூ எடுக்கிறான். சரி. தங்க துரட்டி கொண்டு தனி மலரை பறித்தான். பொண்ணு துரட்டி கொண்டு பூமலர்களை பறித்து கொண்டு மலர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அழகாக கைப்படாமல் மாலை கட்டி கைப்பட்டால் காம்பளிவிடும், விரல் பட்டா வெம்பிவிடும் என்று அழகாக இறைவனை நாடி அருந்தவம் செய்து வருகின்றான். அந்த தவத்தின் மகிமையாலே அரும் சிவனாருக்கு அரண்மூசை செய்வதற்கு ஓட்டமும் பெருநடையா ஓடி வரார் ஒரு ஓட்டமும் பெருநடையா ஓடோடி ஓடிவாரா அவன் பதறி வார நேரம் வார்வதியார் என் மகனே கண்ணாடி குழந்தை அம்மை வழிமறைத்தார். என் மகனே குழந்தை வழிமறைத்தார். மகளே ஒண்ணு ஸ்பின் ஆயிருது இல்லைன்னா பாஸ்ட் ஆயிருது. அந்த இறைவனுடைய அருளாலே ஆண்டவன் மனசுல எண்ணம் கொண்டா என் அம்மா பார்வதி பாலகன் மறைச்சு கொண்டு. சரி, பகவான் கண்ணுல முழிச்சிடாங்க, பாவத்தை செஞ்சுட்டேன். அந்த இறைவனுக்கு அழகாக செய்து வந்துகின்ற தொண்டை நீ விட்டு விட்டாயப்பா. இறைவன் சாபத்துக்கு நீ ஆளாகி விட்டாய். அந்த சிவனாரிடத்திலே அம்மா பார்வதி வணங்கி நிற்கிறார். சரி, வணங்கி நிற்கின்றாள் சிவக்குழந்தைக்கு தாயாக. சரி, தாய்க்கும் தாயாக பொன்னுருகி அம்மையாக அங்கு பிறக்குகின்ற நேரம் அம்மை அறிந்துருவாள். பிள்ளையை காக்கணும்னா தாய் ஒருத்தியாக தான் முடியுமே. தாய் அடிச்சிட்டல நீ. அந்த இறைவனுடைய மகிமையினாலே ஆண்டவனை சரி அந்த சிவனாரை ஜெயிக்க வேண்டும் என்று பாலகா ஐயா
இந்த பாலகனுக்காக அம்மை ஆதிபராசக்தி பார்வதா தேவி கண்ணன் தங்கை தங்கையானவள் ஆண்டவா சிவபெருமானை பாலகன் அறியாமல் செய்த பேலை ஆண்டவனை பொறுக்கவே வேண்டும் தெரியாமல் செய்த பேலையை செய்தாமல் செய்த பேலை சிவனாரை பொறுக்கவே தெரியாமல் செய்த பேலையே தெரியாமல் செய்த பேலையே ஐயா சிவனாரை பொறுக்க வேண்டும் ஐயன் அறியாமல் செய்த பேலையை ஆண்டவனை பொறுக்க வேண்டும் அம்பிகையால் பார்வதி அதியால் கோலச்சடையழகாம் கோல நல்ல கோபாலன் தங்கையம்மா கோபாலன் தங்கையம்மா கோலச்சடையழகா கோல நல்ல சடையழகா கோபால தங்கையம்மா தங்கையம்மா புனல ஜடையழகோ அபிராமன் தங்கையம்மா அம்மா கோல அழகோ கோகுடன் தங்கையம்மா அம்மா ஹரிராமன் தங்கை வாராடே ஆண்டவா சிவபெருமானே இந்த பாலகன் செய்த தவறை தாங்கள் பொறுக்க வேண்டும். சரி அந்த சிவனாரோட இடத்திலே சொல்லுகிறாரே ஐயா ஐயா இந்த பாலகன் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் தவறு இழைத்து எப்படியாவது மன்னிக்க வேண்டும். சரி பார்வதி இந்த கைலாயத்தில் யாரு தவறு செய்தாலும் தவறு செய்தால் தவறுதான் கண்டிப்பா தவறுதான் அந்த இறைவனுடைய மகிமையால் சிவனாருக்கு சரி சிவனார் இடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அதான் பார்க்கிறோம் ஐயா. இது என்ன மாயம்? ஏது மாயம்? காரணம் தெரியவில்லையே. பாலகன் அழுது புலம்புகிறான், ஆண்டவா ஒரு நாளும் இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் ஐயா. என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் வேண்டும் ஐயா. என்னை ஆதரிக்க வேண்டும் ஐயா. ஆதரிக்க வேண்டும் ஐயா. ஆரிடமிடவதே அதிலேயே அடிபணிந்து நிற்கும் வேளையில் அடிபணிந்து நிற்கும் வேளையில் திருவாய் மலர்ந்திடுவார். அடிபணிந்து நிற்கும் வேளையே அடிபணிந்து நிற்கும் திருவாய் மலர்ந்து சிவனாருடைய திருவையினாலே அப்பா இந்த கைலாயத்தில் தவறு செய்தால் சரி, தப்பு செய்தால் தண்டனை உண்டு. தண்டனை உண்டு கண்டிப்பா. இந்த கைலாயத்தில் சிவன் பூஜையை முடக்கியதனால் இன்று முதல் இந்த கைலாயம் உனக்கு உதகாதப்பா. மகனை நீ பூலோகம் போக வேண்டும் ஐயா, உன்னோடு தெய்வமாக. சரி, இந்த கைலாயத்திலே என்னை சார்ந்து நீ இருந்தால் என்னை இணைந்து இருந்ததனாலே சரி சிவக்குழந்து பாலகன் சிவனை நினைந்த பெருமாளாக பூலோகம் எல்லாம் சிவன் அணைந்த பெருமாளாக நீ காட்சி கொடுப்பாயடா என்று போய் வா மகனே என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகின்ற நேரம் இல்லை.
அரணாருடைய வார்த்தை கேட்டான். கேட்கிறாரே கண்ணீர் மல்கி நிற்கிறான். நிற்கின்றார். ஒரு நாள் ஒரு பொழுது செய்த தவறினாலே தவறால் இந்த கைலாயம் உதகாது என்றாரு. உதகாது என்கின்றாரே. ஆமா, பூலோகம் போ என்று சொல்லிட்டான். சொல்லிவிட்டா. அதனால் சும்மா போக முடியுமா? சும்மா போனா நம்மளை யாராவது மதிப்பாங்க? மதிக்க மாட்டார்களே. ஆண்டவனை சிவபெருமானை கைலை நாதனிடத்தில் கேட்கிறான். ஆண்டவா, ஐயா, அள்ளி வரம் வேண்டும். வேண்டும், எனக்கு கொடுக்க வர வேண்டும். வேண்டும். என்னுடைய சொல்லானது சரி பலிக்கும் வர வேண்டும். என்னை நாடி வந்த மக்களுக்கு நான் நல்லருள் புரிய வேண்டும். நல்ல அருள் வாக்கு கொடுக்க வேண்டும். தங்களை போல் எனக்கும் அருள் வேண்டும் அல்லவா சிவனாரே. சிவனை அணைந்து இருந்ததனால், சிவனை சார்ந்து இருந்ததனால் சரி சிவனைந்த பெருமாளாக பூலோகம் போவான். ஆமா, கைலாசத்தில் நான் இருப்பேன், பூலோக சீமையிலே நீ இருப்பார் என்னுடைய ரூபமாக. பூலோகத்தில் முன்னோடு தெய்வமாக 21 மந்தியாக பேச்சு பிரம்மரு சக்தி. ஆமா, மணிவிளக்கில் பிறந்த மாயன் யோஜுடலை எத்திராரி முன்னருடைய வாசலிலே காவலுக்கு காவலாக இருந்து கொண்டிருப்பான். ஆமா, முதல் கடவுளாக, மூத்த கடவுளாக, அதிலே முதல் தெய்வமாக சரி ஆதி சிவனாராக நீ அங்கே அவதரிக்க வேண்டும் அப்பா என்று சொல்லுகிற நேரம் அதில் அந்த சிவனருடைய இடவதிலே பெருமாள் வரும் அளிக்க வரும் அளிக்க வரும் அதோடி வரங்குவார் அதோடும் அளிக்க வரும் அளிக்க வரும் அதோடி வரங்கள் வாங்கி அவன் கொள்ள வரும் வெல்லவர் வரும் வரம் வாங்குவார் வாரா தீராத நோய்களுக்கெல்லாம் எல்லாம் தீர்த்து வரும் நோய்கள் எல்லாம் மஞ்சனையால் மாற்று வரம் வரமானது கொடுக்கு வரம் வாங்கு வரம் வாரா கொடுக்கு வரம் வாங்கி வாரா சிவக்குழந்தை பாலகன் கொடுக்கோரம் வாங்கி வாரா கொடுக்கோரம் வாங்கி வாரா ஐயாவன சிவக்குழந்தை அவன் போற இடம் போக வேண்டும் வேண்டும் போற இடம் வேண்டும் பார்த்து வரவு வேணும் முறையிடும் போக வேண்டும் போக வேண்டும் போய் பார்த்து வரவு வேண்டும் நாமல் வந்த புதுமை எல்லாம் நாமல் வந்த புதுமை எல்லாம் புதுமை எல்லாம் புதுமை புதுமை அதை நாடறிய வேணும் ஐயா நாடறிய வேணும் நாமல் வந்த புதுமை அதை நாமல் வந்த புதுமை தன்னை புதுமை தன்னை நாடறிய வேண்டும் ஐயா நாடறிய வேணும் ஐயா சிவகுழந்து பாலகன் இவன் இந்த பெருமாளாக கைலாய மாமலை கடந்து ஆண்டவனிடத்திலே அதிக வரங்களை வாங்கி கொண்டு எங்கே வருகிறார் எங்கய்யா சிவதலங்கள் எல்லாம் சுத்தி வருகிறார் வருகின்றார் சும்மாவா எப்படி அந்த இறைவனை நாடி சரி ஒவ்வொரு ஸ்தலங்களாக நாடி வருகின்றான் சிவகுழந்து பாலகன் சிவன் இந்த பெருமாளாக சிவன் இணைந்த மாறனாகவும் வருகிறாரே காவி வேட்டி சிரசு வேட்டி கட்டப்பழம் கவுண்டலம் வெள்ளி பிரம்பெடுத்து அழகாக கவண்டலம் கைபிடித்து வருகிறார் அல்லவா சுரக்கா கூட சரி அந்த சிவகுழந்து பாலகன் வருகிற நேரம் அதில் நல்ல 1008 சிவதலமோ 1008 சிவதலமா 108 திருப்பதி அதிகள் அண்ணாமலை மலை அண்ணாமலை மலை கோடி ராமேஸ்வரமா அண்ணாமலை
தனுஷ்கோடி ராமேஸ்வரம் நாமல் போற இடம் போக வேண்டும் ஆளடிவை பிடிக்க வேண்டும் அதன் கோமர வாங்குவதற்கு வேந்தருக்கு முகமா பட்டு போலே அழகா பகலம் போல் வல்வொலி ஒளியா ஆண்டவன் அருளாலை காசியிலே வந்தல்லவா அல்லவோ காசியிலே வந்தல்லவோ காசிநாதரைத்தான் அடிபணித்தான் காசியில வந்தல்லவோ காசிநாதரை அடிபணித்தான் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பிகையை அடிபணித்து வருகிறார் தெய்வம் எல்லாம் வருகுதையா தெய்வம் எல்லாம் சிவனந்த பெருமாள் ஆளோ யார குரு சன்னியாசி ஆசியோ சக்கப்பல உங்க உண்டலமா சக்கப்பல உங்க உண்டலமா தானங்கி இடிச்சுவா சக்கப்பல உண்டலமா சக்கப்பல உங்க உண்டலமா தானங்கி எடுத்துவாரா அந்த மதுரை மதி கொண்டல்லவா அல்லவோ சுக்கர் மீனாட்சி அடிவனின் பணிந்து அதனை விட்டு வெளிகடன் கடந்தோ போற இடம் போக வேண்டும் போற இடம் போக வேண்டும் போய் பார்த்து வரவும் வேண்டும் போற இடம் போக வேண்டும் போய் பார்த்து வரவும் வேண்டும் நாமல் வந்த புதுமை எல்லாம் வந்த புதுமை எல்லாம் நாடறிய வைக்க வேண்டும் என்று ஒரு முகமா ஆண்டவன் கிருபையாலை அரணாருட கிருபையாலை சந்திரன் கோவில் அரணாருட கிருபையாலை அரணாருட கிருபையாலே சந்திரன் கோவில் எகிவாரா சங்கரன் கோயிலே சங்கரன் அவருடைய கோமதி அதிபணிந்து சேர்வ செய்து அதனை விட்டு வெளிகடந்து அதனை விட்டு வெளிகடந்து நடந்தோ மேற்கு முகமாக அதனை விட்டு வெளிகடந்து அதனை விட்டு வெளிகடந்த மேற்கு முகமாக எகிவாரா நதியிலே தீர்த்தவாடி மாட்டுடுத்து மறுவாட்டு அணிந்து அழகாக குற்றாலநாதன் குழல்வாய்மொழி அம்மா குழல்வாய்மொழி அம்பிகை அடிபணிந்து சேர்வு செய்து அதனை விட்டு வெளிக்கிடந்து பாவங்களை போக்குகின்ற பாவநாசத்தில் பாவநாசம் வருகிறான் பாவநாச பெருமாள் உலகாலும் அம்பிகை அடிபணிந்து அங்கே முதல் நிலையமாக என் ஐயனுக்கும் ஐயனான சொரிமுத்தையின் காவிலே வருகின்றான் அந்த சொரிமுத்தையின் காவிலே வந்து முதல் நிலையமாக வாங்க வேண்டும் வேண்டுமே அங்கே ஐயம் பந்தி பேர்படை 21 பந்தியாக 61 கூட்டுறவாக இருக்கிறார் சட்டநாதன் கேத்திரபாலம் அழகு சங்கிலி ஒண்டி பூதம் ஒண்டிக்கண் இருளப்பன் ஒளிமுத்து பலவேசம் தூசிமாடன் துளசிமாடன்
காட்டு மாடன் கரடி மாடன் வேங்க புலி மாடன் வேங்க புலி மாடன் நல்ல மாடன் நல்ல மாடன் மாடத்தியோடு புலமாடன் புலமாடன் புலமாடத்தியோடு வண்ணார மாடன் வண்ணார மாடன் ஆமா சக்கன் தலவாய் மாடன் தலவாய் மாடன் பட்டன் பட்டவராயன் பொம்மக்கா தும்மக்கா காட்சினாய் பூச்சினாய் இருக்க அழகாக இந்த ஆண்டவன் கிருபையாலும் சிவனாருடைய மகிமையாலே சரி அந்த சொரிமுத்தையன் வாசலிலே சொரிமுத்தையன் வாசலிலே 21 பந்தியோடு முதல் தெய்வமாக ஐயனுக்கு மெய்யரான ஆரியம் காவலே ஆரியம் காவலிலே அதிலேயே இளையவதை வாங்குவார் ஆரியம் காவலிலே ஆரியம் காவலிலே அவன் இளையவதை வாங்குவாரோ சிவத்துழந்து பாலகன் மதியம் போலே மதியம் போலே மதியம் போலே மதியம் போலே சாமி மதிய உச்சி மத்தியான மதியம் போலே மதியம் போலே மதிய உச்சி வேலையிலே சொரிமுத்தையன் வாசலிலே 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 உடலையவதை வாங்குகிறார் சொரிமுத்தையனோட வாசலிலே அவன் வாசலிலே உடலையவதை வாங்குகிறார் அதனை விட்டு விழி கடந்து போற இடம் போக வேண்டும் போய் பார்த்து வரவு வேண்டும் இடம் போக வேண்டும் போய் பார்த்து வரவு வேண்டும் ஆளடிமை பிடிக்க வேண்டும் அதனை கோபுரம் வாங்குவதற்கு ஆளடிமை பிடிக்க வேண்டும் அதனை கோபுரம் வாங்குவதற்கு நாடு திசை நாடி நாடி காவலை தான் கடந்து கடந்து காவலை தான் கடந்து கடந்து விலகி வரார் ஒரு முகமா காவலை தனை கடந்து எங்கி வாராத ஒரு முகமா ஆண்டவருடைய ஐயனுடைய வாசலிலே ஒரு நிலையத்தை வாங்குறார் ஆரியம் காவுல்ல ஆமா அந்த சொரிமுத்தையினுடைய வாசலிலே நிலைய வாங்கி கொண்டு அதனை விட்டு வெளிக்கிடந்து சரி போற இடம் போக வேண்டும் போய் பார்த்து வரணும் வர வேண்டும் நாமல் வந்த புதுமை ஆமா இந்த நாடு அறிய வேண்டும் வேண்டும் வேண்டுமே உலக மக்கள் அறிய வேண்டும் வேண்டும் அல்லவா என்று எப்படி வருகிறான் எப்படி வருகிறான் சோக்குழந்து பாலகன் சரி ஆண்டவன் சிவனாருடைய அருளாலும் சோக்குழந்து பாலகனுக்கு அழகாக மத்தியான மதியம் மதிய உச்சி நேரம் அதிலே நேரம் தவறுது ஆமா நேரம் தவறுதையா அந்த ஆண்டவனுக்கு பூஜை நடத்த வேண்டும் என்று எப்படி வருகிறார்கள் எப்படி வருகிறார் சுவாமிக்கு மத்தியான மதியம் போலே மத்தியான மதியம் போலே மதிய உச்சி நிலையை சிவக்குடன் கொடுத்து சிவனடைந்த பெருமாளாக சிவனடைந்த பெருமாள் சிவனடைந்த பெருமாள் ஒரு முகம் சிவனடைந்த பெருமாளோ ஒரு முகமா அக்கினாடு தாடி எல்லாம் வேணும் என்று நாமல் வந்த புதுமை தானே நாடறிய வேணும் என்று மாடனுடைய வாசலில் சிவன் சுடலை மாடனை நாடி
மாடனை தேடி மாடனுடைய காவலாக முதல் தெய்வமாக ஏகிவார மாடனோட கோட்டையிலே மாடனோட கோட்டையிலே முதலாயம் வாங்குகிறார் வாழாரை ஒரு முகமா பச்சை நிறம் மகள நீரம் பார்வைக்கு தனில நிறமா காவி வெட்டி சிரசு வேட்டி காவி வெட்டி சிரசு வேட்டி சிரசு வேட்டி கட்டப்படோ கவி வேட்டி சிரசு வேட்டி சிரசு வேட்டி கட்டப்படோ நல்ல ஊனமெல்லாம் முழித்தோடா ராஜமாலைகளா வாழாரை சிவன் அடைந்த பெருமாள் சிவன் அடைந்த பெருமாள் வெள்ளி பிரம்பெடுத்து எடுத்தோ வெள்ளி பிரம்பெடுத்த வெள்ளி பிரம்பெடுத்து 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 அழகுடனே அழகுடனே வெள்ளி பிரம்பெடுத்து வெள்ளி நல்ல பிரம்பெடுத்து பிரம்பெடுத்த அழகுடனே அழகுடனே வேலையிடம் போக வேண்டும் போய் பார்த்து வர வேண்டும் என்று ஆளடிமை பிடிக்க வேண்டும் அதிக கோமரங்கள் வாங்க வேண்டும் என்று கீழாடு நாடு வருகிறார் அந்த நெல்லையிலே வந்து நெல்லையப்பர் காந்திமதி அடிபணிந்து சுவாமி அதனை விட்டு நடந்து அதனை விட்டு நடந்து வெளி ரோட்டு பாதை தண்ணி எலும்பாதை கோடி போற இடம் போக வேண்டும் போற இடம் போக வேண்டும் ஆளடிமை பிடிக்கவா போற இடம் போக வேண்டும் போற இடம் போக வேண்டும் அம்மா ஆளடிமை பிடிக்கவாரா நெல்லையிலே வந்தல்லவோ நெல்லை எப்பர் காந்திமதியை அடிவனு சேர்வ செய்து அதனை விட்டு வெளிகடந்து சிவக்கொழுந்து யோகி வாரார் ஒரு முகமான அதனை விட்டு வெளிக்கடந்து அவர் வெளிகடந்த ஒரு முகமான அந்த ரெட்டியார்பட்டி வாதையாக முனைஞ்சிப்பட்டி மேல முனைஞ்சிப்பட்டி தண்டதிலே தோப்பூரிலே வந்து மாடனுடைய வாசலிலே இணையன் அமர்ந்தார் அடிச்சு தடை